பண்ணணுமான்னு கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க யாருமே. நானும் 3 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் நாங்கள் இருந்து நானும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே வழிவாசலை திறக்கிறவங்க நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் நினச்சது யாரும் தடை பண்ண முடியாதுன்னு சொல்லி நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக நம்ம நடத்துவேன்னு சொன்னார் ஆண்டவர். அற்புதமாகவும் அதிசயமாகவும் அற்புதமான வாழ்க்கையை நடத்தி வச்சாரு. அதுக்காக நன்றி துதிக்கணும். உங்களுக்காகவும் அப்பாவுக்காகவும் நான் அதிகமாக நாங்கள் ஜெபம் பண்ணுறது கடன்பட்டுருக்கிறோம். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் நான் உங்களுக்கு போதாது. அற்புதமாக நடத்துகிற தெய்வத்துக்கும் நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நம்ம ஒருமனப்பட்டு இந்த திருமண வாழ்க்கையில் எழுந்து அவங்க நல்லா வாயத்தில் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவன் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்காக நன்றியோட துதிக்கணும். அவங்க எப்போதும் சந்தோஷமாக நிரந்தரமாக வாயத்துக்கு எப்போதும் நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாகவும் இருக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைன்னும் போதும் குடும்பம் போதும் கஷ்டம் கண்ணீர் கவலை வரதான் செய்யும். இருந்தாலும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து குடும்பத்தை நடத்த பசுத்த ஆவியானவர் தான் வழி நடத்தணும். திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வத்துக்கு நன்றியோடு துதிக்கணும், சோதரிக்கணும். அற்புதமான நடத்துறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாக வாழ்க்கை ஏற்படுத்தினாங்க ஆண்டவர். அதுக்காக நான் நன்றி சொல்லி